ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ட்ரை ஃபிஷ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வஞ்சிரம் மீன் நான் ஒரு 4 பீஸ் தான் காமிக்க போகிறேன். நான் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் மேலே லெமன் போடுங்க. ஏன்னாக்கா நம்ம ட்ரை மசாலா போடுறதுனாலேருந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் மேலே லெமன் போட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம 4 பீஸ் தான் பண்ண போகிறோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பரு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். கையிலே பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா வரும். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்க, மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி தடுவுறோம்னா, இந்த மாதிரி ஒன்னொன்னா ஃபுல் எல்லா சைடும் இப்படி பண்ணிடுங்க. இப்படி டிப் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து ஒரு சைட்ல வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இதை ஒரு பவுல வச்சிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பாருங்க, எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இது பாக்குறதுக்கு ட்ரையா தான் இருக்கும். நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம் இல்லை, இப்போ அப்போ அந்த உப்பெல்லாம் ஊறிட்டு நல்லா மசாலா ஒட்டிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு மசாலா நல்லா ஊறிடும், தண்ணி விடுற மாதிரி ஆயிடும். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி கடாய் வச்சிருக்கேன். நான் இதுல ஃப்ரை பண்றேன். நீங்க வேணும்னா தவா ஃப்ரை, டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். நானும் கொஞ்சமா எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். தவா வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சு. இப்போ நான் ஃபிஷ் அதில் போட்டுடுறேன். பாருங்க, எல்லாமே போட்டோம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிடுங்க, அப்போதான் நல்லா வேகும். அது ஹை ஃப்ளேம்ல வச்சாக்கா ரோஸ்டட் ஆயிடும். பாருங்க, இப்போ இன்னொரு வாட்டி ஒரு சைடு ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி இப்படி திருப்பிடலாம். திருப்பி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடும். பாருங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சவுண்ட் ஒர்க்கு ஸ்டாப் ஆயிட்டாலே ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து வேற பிளேட்ல மாற்றி வச்சிடலாம். பாருங்க, ஃபிஷ் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சீக்கிரமா ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.